அன்புள்ள கடக ராசி அன்பர்களே, கடக ராசியினருக்கு அஷ்டமத்து சனி விலகுகிறது. இதுவரை அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சனி இருந்து தங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். படாத பாடுபட்டு விட்டீர்கள். மறு ஜென்மம் அடைந்துள்ளீர்கள். ஒரு மனிதனுக்கு உயிர் போவது, ஐசி வார்டில் படுத்திருப்பது, நோயுற்று இருப்பது, ஆக்சிடென்ட் விபத்து ஏற்படுவது, கைகால் முறிவு, அனைத்திற்கும் காரணம் அஷ்டமத்து சனி. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்போம். ஆகவே இந்த அஷ்டமத்து சனி முடிவடைகிறது. தற்போது சனி பகவான் தங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு அவர் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார். தங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த நீங்கள் தற்போது 9ஆம் இடம் என்பது பெரிய நன்மைகளை வழங்காவிட்டாலும் கூட பாதிப்புகளுக்கு இடமில்லை. 9ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக கருதப்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள், தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள், பங்காளிகளுக்குள் சொத்து பிரச்சனைகள் சிலருக்கு உருவாகக்கூடும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். பண விவகாரங்களில் கவனமாக இருங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அடுத்து மாமனாருடன் கருத்து வேறுபாடு வரலாம். உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கலை ஆர்வம், அரசு பணி, அரசியல் ஆர்வம் வெற்றி தரும். சிரமமான காரியங்கள், கடுமையான காரியங்கள் கூட எளிமையாக நடந்து முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக அமையும். நீண்டகால பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் நிறைவேற்ற ஏற்ற நேரம். கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு குலதெய்வம் ஓடி வந்து நிற்கும். சிலருக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு வரும். சேவை செய்ய மனம் துடிக்கும். அரசியலில் மனசு ஈடுபட தங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆகவே பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சமடைந்திருக்கிறதோ அவர்கள் மட்டும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். ஏழை நோயாளிகளுக்கு, குஷ்ணரோகிகள், கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தங்களுக்கு குறையும். அடுத்து தினமும் காலை எழுந்தவுடன் காகத்திற்கு சாதம் வையுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். சுந்தரகாண்டல் பாராயணம் செய்யுங்கள். எப்படியோ அஷ்டமத்து சனி முடிந்தது. கடவுளுக்கு தாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.